கீழே இறங்குப்பா. ஈபி போஸ்ட் பக்கத்தில் நிற்கிற இறங்க கீழே. தம்பி அந்த ஈபி போஸ்ட் கீழே இறங்குப்பா. ஈபி போஸ்ட் பக்கத்தில் நிற்கிற இறங்க கீழே. தம்பி அந்த ஈபி போஸ்ட் பக்கத்தில் கீழே இறங்க. பொறுமை காத்து வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். பொறுமையா அனுப்புங்கப்பா. எப்பா கட் பண்ணி அனுப்பு. நவீன் கோப்பு நவீன இவங்க 2 பேரும் பொறுமையா கட் பண்ணி அனுப்புங்க. போலீஸ் வந்து இடத்துல ஓடி சொல்றாங்க. இவங்க பப்ளிக் போலீஸ் கோஆபரேட் பண்ணி கீழே இறங்க. போன் பேசுறாங்க. கீழே இறங்குப்பா. போலீஸ் பக்கத்துல இறங்கி இருப்பாங்க. கீழே இறங்க. கீழே இறங்க. கீழே இறங்குப்பா. உள்ள சாமி கும்பிட முடியும். என் பேர் வி கணேசன். நான் வந்து இடம் வாங்கணும்னு வேண்டியிருந்தேன். அது நிறைவேற்றிருச்சு. என்ன கோரிக்கை வச்சாலும் நிறைவேறும். இங்கே உண்மையான கோரிக்கையாக இருந்தால் உடனடியே நிறைவேற்றுவா. ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் ரேணுகா வேம்பிலி அம்மன். ஆலந்தூர் பிரசித்தி பெற்ற தெய்வம். ரொம்ப என்ன கோரிக்கை வச்சாலும் உண்மையான கோரிக்கை வச்சா உடனே நிறைவேற்றுவா. ரேணுகா ஆலந்தூர் ரேணுகா வேம்பிலி அம்மன். வருஷம் இருக்கும். இது வந்து 32வது வருஷம். வணக்கம், என் பேர் சுஜாதா. நான் வந்து ஆதம்பாக்கத்தில் இருக்கிறேன். இவங்களே என்னோட டாட்டர்ஸ். வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 4வது வாரம் வந்து ஆலந்தூரில் இருக்கிற வேம்புலி அம்மன் கோவிலில் வந்து தீமிதி திருவிழா நடக்கும். இந்த திருவிழாவில் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 2000 பேர் கலந்துக்குவாங்க. ஸோ இது வந்து வருஷம் ரொம்ப விமர்சையாக நடக்கும். ஸோ என்ன சொல்கிறது, ரொம்ப சக்தி வாய்ந்த அந்த அம்மன் வந்து. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு அவங்களுக்கு குழந்தை இல்லை, அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை, இந்த மாதிரி நிறைய வேண்டுதலுக்கு நம்ம உடனே வந்து நிறைவேற்றி கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் இந்த வருஷம் வந்துட்டு இவ்வளோ பேர், அதுவும் 2000 அதையும் தாண்டி நிறைய பேர் வந்து காப்பு கட்டி வருஷம் தீ மிதிப்பாங்க. ஸோ இந்த தீ மிதியில் பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் எல்லாருக்கும் என்ன சொல்கிறது, நிறைய மக்களுக்கு வந்துட்டு ஒரு கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்குது. ஸோ அதனால் தொடர்ந்து நிறைய பேர் வந்து கோவில்கிட்ட வராங்க. கடவுளுடைய அனுகிரகத்தை உங்களுக்கு வாங்கிட்டு போகிறாங்க. என்னோடய வேண்டுதல் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, நான் என்னை சார்ந்த என்னோடய சேலா நாதி என் குடும்பத்தில் இருக்கிறவங்க, என்னை சார்ந்தவங்க எல்லோரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக வருஷம் நான் வந்து தீ மிதிப்பேன். ஸோ ஏன்னா எனக்கு இவங்க தான் எனக்கு எல்லாமே. ஸோ அதனால என் சேலாங்க, என் நாத்தி, இவங்க எல்லாருக்காகவும் நான் வந்துட்டு வருஷம் தீ மிதிப்பேன். அது இல்லாமல் என்ன சொல்கிறது, எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும், நீண்ட ஆயுளோடு இருக்கணும், ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்ட்டாங்க.
சில நேர்த்திக்கடன்லாம் வச்சுருக்கேன். கண்டிப்பாக அது நடந்திருக்கு. இந்த வாட்டியும் நேர்த்திக்கடன் வச்சுருக்கேன். அது நடக்கும் அப்படின்றதுக்காக முன்னாடி என் பேர் பல்லவன் சார். நான் வேலைமா கஷ்டப்பட்டு வந்தேன். நான் எனக்கு இந்த மாதிரி வேலை கட்டுது, எனக்கு இந்த வேலை கட்டு, அதனால் நான் நெருங்கிறேன் சார். அதான் பெருசாக தான் சொல்கிறேன் சார். அப்புறம் எனக்கு கல்யாணமாவது இருந்தேன் நான். தீ மிதிக்க விழா சார், நல்லா வரோம். ஊருக்கே தெரியும். வேம்புலியம்மான ஃபேமஸ் ஆலந்தூருக்கு. ஆமாம், இன்னும் வேலை இன்னும் குழந்த வர கேட்ட கிடைக்கும். இங்கே கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆகும். அது வேலை கிடைக்கும். எல்லாம் பிரச்சனை நடக்கும். நானா சார், எனக்கு டீ மிதிக்க வந்துருக்கிறேன் இங்கே வேம்புலியம்மா எனக்கு அதுமாரி சரி. என் பேர் வனஜா கைலாசம். சென்னையில் ஆலந்தூரில் பெரிய புராதன கோவில் இது. ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. காலங்காலமாக வேம்புலியம்மன் கோவில் ரொம்ப புராதன, ரொம்ப சிறப்பு வாய்ந்தது, ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். இந்த அம்மனுக்கு எங்கே வெளியூர்லேருந்தெல்லாம் வேண்டிக்கிட்டு அவங்களோட பிரார்த்தனை நிறைவேற்றுறாங்க. நெருப்பு மெரிக்கிறது அவ்வளோ ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ரொம்ப சக்தி இருக்கிறதுனால தான் எவ்வளோ ஜனம் ஒரு வருஷத்தில் ஒரு சமயத்தில் 2000 பேர் 3000 பேரோட நெருப்பு மெரிக்கிறாங்க. இப்போவும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் எங்கேருந்து வந்தாலும் என்ன வேண்டுதல் அவங்க வேண்டிக்கிறாங்களோ அதை நிறைவேற்றுவோம் அந்த அம்மா. சில விஷயங்கள்லாம் நடந்திருக்குங்க. அதனால் உடம்பு சரியில்லாமல் வந்தது, அப்போது அது வேண்டிக்கிட்டோம், அதெல்லாம் நடந்தது. என் கூட உடன் பிறந்த சகோதரி இங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு கல்யாணம் 40 வருஷம் இருக்கும். 40 வருஷமாக நாங்கள் இந்த கோயிலோட நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ மேன்மேலே இன்னும் சிறப்பாக இருக்குது இந்த கோவிலில். பொறுமை காத்து வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். பொறுமையா அனுப்புங்கப்பா. எப்பா கற்பனை அனுப்பு. நவீன கோப்பு நவீன இவங்க 2 பேரும் பொறுமையா கற்பனை அனுப்புங்க. பொறுமையா அனுப்புங்கப்பா. கௌரவ ரத்தம் முடிச்ச பொருள் அனுப்புங்க. ஒருத்தர் பிறகு ஒருத்தர் போட்டா பிறகு கம்ப்ளீட் ஆன பிறகு இன்னொருத்தர் அனுப்புங்க. விலை மதிப்புள்ள செல்போன்களையும் விலை மதிப்பில்லாத உங்களுடைய குழந்தைகளையும் பத்திரமாக பார்த்துக் கொள்ளும்படி காவல்துறை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அக்கம் பக்கத்தில் யாரும் சந்தேக நபர் இருந்தால் உடனடியாக அருகில் உள்ள காவல்துறைக்கு தெரிவிக்கலாம். பக்கத்தில் யார் தங்க நகைகளையும் விலை மதிப்பில்லாத உங்கள் குழந்தைகளையும் பத்திரமாக பார்த்துக் கொள்ளும்படி காவல்துறை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தயவு செஞ்சு பக்கத்தில் யார் நிற்கிறாங்கன்னு பாருங்க. சந்தேகப்படும்படியா யார் கூட பக்கத்தில் இருக்காங்கன்னா பக்கத்தில் இருக்க போலீஸ் கிட்ட சொல்லலாம். தீயணைப்பு வீரர்கள் பெண்கள் குழந்தைகள் வரும்போது கொஞ்சம் க்ளோஸப்பா நின்று தயவு செஞ்சு வாட்ச் பண்ணுங்க. பிரதாப் சிங் எதிர்க்கிறீங்க. எந்திரிங்க, அப்படி போயிடுங்க.
அம்மா அந்த ரோஸ் கலர் சாரி குழந்தை வச்சுக்கிறவங்க வெளியே அனுப்பிவிடுங்க. நான் வேம்பிலியம்மா கோயிலேருந்து 15 வருஷத்துக்கு மேலே மிதிக்கிறேன். நான் ஆலந்தூர் வேம்பிலியம்மன் கோயில். நான் நினச்சதை நடத்தி கொடுத்தா. என் பொண்ணு கல்யாணம் கேட்டேன், கல்யாணம் நடத்தி கொடுத்தா. என் பொண்ணுக்கு குழந்தைய கேட்டேன், குழந்தை இந்த வருஷம் குழந்தை பிறந்து குழந்தையோடு வந்திருக்கேன். குழந்தையன்னு தீயில இறக்குவேன். அம்மா சக்தி வாய்ந்தவோ, நினச்சதை நடத்தி கொடுப்பா அவ. ஆலந்தூர் ரேணுகா வேம்பிலியம்மன் கோயிலுக்கு தீ மிதிக்க வந்திருக்கோம். எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. அதுக்காக 25 வருஷமாக நான் வந்து மெடிக்கிறேன், தீ மெடிக்கிறேன். அவ்வளோதான் சார். நெருமெரிக்கிறேன். வேம்பிலியம்மன் கோயில் 10 வருஷம் நெருமெரிக்கிறேன். அம்மா எல்லாமே செஞ்சு கொடுத்துக்கிறா. கேட்டதெல்லாம் நினச்சது நடக்கும். கண்டிப்பாக 1 வருஷத்துக்குள்ளே நினச்சது நடக்கும். அதான் வேம்பிலியம்மா பவர். கல்யாணம் ஆச்சு, தங்கச்சி 3 வருஷமாக குழந்தை இல்லை. வேம்பிலியம்மா கிட்ட சொல்லி பண்ணது போன வருஷம் மாதமானா இந்த வருஷம் குழந்தை பையனே பிறந்துக்கிறான். இதோ அவங்க அண்ணனுக்கு தொழில் இருக்கான் அருணுன்னு. போன வருஷம் இது பண்ணது, இந்த வருஷம் அவங்க அண்ணன் கல்யாணம் ஆகுது. அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இந்த வருஷம். அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இந்த வருஷம். வேம்பிலியம்மாவால் கல்யாணம் ஆயிடுச்சு இந்த வருஷம். அவங்களுக்கு என் ஃப்ரெண்டுக்கு வேண்டிக்கினேன். போன வருஷம் அவனுக்காக வேண்டிக்கு நெருமிச்சேன். இந்த வருஷம் அவங்க அண்ணன் கல்யாணம் ஆக போகுது. ஐப்பசியில் எல்லாம் முடிஞ்சிச்சு. எல்லாம் வேம்பிலியம்மாவால் தான். வழியில் ஏமா நிற்கிறா? ஏன் நிற்கிறாங்க? 10 பேர் வாங்க. கோயில் வாலண்டியர்ஸ் கொஞ்சம் உள்ள வாங்கப்பா. ஒரு 5 பேர் கூப்பிடுறாங்க பாருங்க. நிர்வாகத்தில் கூப்பிடுறாங்க, கோயில் நிர்வாகத்தில் உங்களை கூப்பிடுறாங்க, வாங்க. திருப்பி அந்த பேனரை பக்கத்தில் இருக்க ஸ்கவுட்டில் ஏறாங்க பாருங்க. அந்த பிரதாப் சிங் எஸ் வாங்க, அவங்க இறக்கி விடுங்க. கீழே இறங்குப்பா தம்பி. பொதுமக்களுக்கு காவல்துறை தாங்கள் அணிந்துள்ள தங்க நகைகளையும் செல்போன்களையும் தாங்கள் அழைத்து வந்துள்ள குழந்தைகளையும் பத்திரமாக பார்த்துக் கொள்ளும்படி காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.